ஃபர்ஸ்ட் டே லொகேஷன் எங்கன்னா எங்களுக்கு அசோக் பில்லர் பக்கத்தில் இருக்க போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துருந்தோம். 148 பேர் டிஃப்ரெண்ட் லொகேஷன்லேருந்து வந்தவங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்க, நகரத்துலேருந்து வந்தவங்க, ரொம்ப மாடர்னான பசங்க, அப்படி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு 148 பேர் அந்த ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம காக்கி ட்ரெஸ்ஸில் இருக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் நம்ம காக்கி ட்ரெஸ்ஸில் இருக்க போகிறோன்றது எங்கள் அத்தனை பேருக்கும், நாங்கள் அந்த ட்ரைனிங்கில் இருந்த 148 பேருக்குமே ரொம்ப பரவசமான விஷயமா இருந்துச்சு. அதாவது எங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங், டெய்லி ஃபிசிக்கல் ட்ரைனிங் எங்களுக்கு நடக்கும். அதில் ரைஃபிள், ரிவால்வர் ஷூட்டிங் அந்த மாதிரி விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகாசனம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ ஆசனா ஆண்டியப்பன் ஒருத்தர் வந்து எங்களுக்கு யோகாசனம் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப இயல்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் தேவையான யோகாசனம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு அது மட்டும் இல்லை, கராத்தே, கும்ஃபு இது மாதிரி விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங் காலேஜில். நீ எனக்கு அந்த எக்ஸாம் எழுத தரலன்னா நான் போயிட்டு 4வது மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்குவேன். லாங்குவேஜ் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும். சில நேரத்தில் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ட்ரைனிங் சரியா செய்யலைன்னா நீங்கள் பாட்டுக்கு நிறுத்தி விட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்காக அவங்கள வந்து அந்த வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் வந்து அதிகாரம் கொடுக்குறா? அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. எப்போவுமே ஒரு மனிதர்களை வந்துட்டு சக மனிதர்களா நடத்தணுன்றது என்னுடைய ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட். வணக்கம், என் பேர் எம்ஜி கோதை. நான் தமிழ்நாடு காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். 1999 நான் டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு, அதற்கு பிறகு என்னுடைய வேலையை 2009 ரிசைன் பண்ணிவிட்டு நான் கனடா வந்துட்டு கனடாலே செட்டில் ஆகிட்டேன். சரியாக சொல்லணும்னா 1999 நாங்கள் வந்துட்டு டைரக்ட் எஸ்ஐயாக ஜாயின் பண்ணோம். 148 பேர் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்துட்டு டைரக்ட் எஸ்ஐயாக ஜாயின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே லொகேஷன் எங்கன்னா எங்களுக்கு அசோக் பில்லர் பக்கத்தில் இருக்க போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துருந்தோம். 148 பேர் டிஃப்ரெண்ட் லொகேஷன்லேருந்து வந்தவங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்க, நகரத்துலேருந்து வந்தவங்க, ரொம்ப மாடர்னான பசங்க, அப்படி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு 148 பேர் அந்த ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி சொல்கிறதுனா, எல்லாரும் சேர்ந்து அது அந்த காலத்தில் தினமலர் பத்திரிகையில் கூட நாங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தினமலர் பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. நான் இந்த இடத்துல எதை பற்றி பேச விரும்புகிறேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டே வந்து போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸை சேர்ந்துட்டு ஒரு 10-15 நாள் நாங்கள் எல்லாரும் இதுவாகிட்ட பிறகு, அந்த ட்ரைனிங்கில் ஜாயின் ஆன பிறகு எங்களுக்கு முதலாக யூனிஃபார்ம் போட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நான் முதலாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒரு டெய்லர் வந்தாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் அளவு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் நாங்கள் போட்டுட்டு இருப்போம். போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் அது ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட் மட்டும் தான் போட்டுட்டு இருப்போம். அப்போ முதலாக வந்து அவங்க அளவு எடுத்துட்டு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்காக எங்களுக்கு அளவு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ எங்கள் ட்ரைனிங் காலேஜில் நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ், ஒரு 5-6 இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர், இன்ஸ்பெக்டர் உஷாராணி மேடம் இருந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே முதல்ல எஸ்ஐ ஆனவங்க. அவங்க தான் 1973 பேட்ச். அவங்க முதலாக எஸ்ஐ ஆனவங்க. அப்போ நாங்கள் எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது அழகான யூனிஃபார்மை நல்லா ஸ்டிச் பண்ணி, ஒரு ப்ரௌன் கலர் யூனிஃபார்ம், காக்கி ஷர்ட்டு, இந்த யூனிஃபார்மை ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய டார்மெண்ட்ரியில், எங்கள் டார்மெண்ட்ரி எங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த டார்மெண்ட்ரியில் எங்களோட டேபிள் மேலே வச்சுட்டு போயிருந்தாங்க. எங்கள் வெள்ளை பெட்டு மேலே போடுற கவர் கூட எங்களுக்கு வெள்ளை கலராக தான் இருக்கும். அந்த கவர் மேலே எல்லாருக்கும் ஒரு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்து தைச்சி கொண்டு வந்து அந்த கவர் மேலே 2 ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் முதல்ல அந்த காக்கி ட்ரெஸ் எடுத்துகிட்டு, இனிமேட்டு நீங்கள் லா கிளாஸ்க்கு வரும்போது நீங்கள் எல்லாம் காக்கி ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இதுக்கப்புறம் நம்ம காக்கி ட்ரெஸ்ஸில் இருக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் நம்ம காக்கி ட்ரெஸ்ஸில் இருக்க போகிறோன்றது எங்கள் அத்தனை பேருக்கும், நாங்கள் அந்த ட்ரைனிங்கில் இருந்த 148 பேருக்குமே ரொம்ப பரவசமான விஷயமா இருந்துச்சு. அப்போ நான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மறுநாள் லா கிளாஸ்க்கு நாங்கள் போட்டுட்டு போக போகிறோம். எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம். அப்போ பயங்கர சத்தம். எல்லாரும் அந்த 148 பேரும் டார்மெண்ட்ரியில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டவுடனே எல்லாருக்கும் பரவசமாக ஆயிடுச்சு. ஒரு ப்ரௌன் பெல்ட்டு, ப்ரௌன் ஷூஸு, ப்ரௌன் காக்கி சட்டை. அதை போடும்போது எனக்கு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, என்னோட கல்யாண ட்ரெஸ்ஸில் ஒரு 30,000 ரூபாய் பட்டு புடவையில்
ஒரு பட்டு புடவையில எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் கூட என் கல்யாண ட்ரெஸ்ல அவ்வளோ காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எவ்வளோ நம்ம போட்டிருப்போம், வாழ்க்கையில நல்ல ட்ரெஸ்லாம் போட்டிருப்போம். ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பட்டு புடவையில கிடைக்காத எனக்கு சந்தோஷம் அந்த காக்கி கலர் ட்ரெஸ் போட்டப்ப அந்த முரட்டு துணையில எனக்கு கிடைச்சிது. இதை வந்துட்டு நான் அப்போ நாங்கள் எப்படி கற்றுனோன்னா அந்த மாதிரி எல்லாரும் கற்றுனாங்க. நான் கற்றலை, பட் என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே அந்த 147 பேரும் அப்படி ஓன்ட்டு கற்றுனாங்க. அந்த ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் அதை போட்டுட்டு நான் என்னையே நானே அதை பார்த்து கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த காக்கி ட்ரெஸ் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு காதல் இருந்தது. அதை போடும்போது தான் அந்த போட்டவங்களுக்கு தான் அதனோட இது தெரியும், அதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்ற விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு அந்த காக்கி சட்டை மேலே அப்போ நாங்கள் எல்லாரும் கிளாஸ்க்கும் போயிட்டோம். அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபஸ்ட் டே கிளாஸ்க்கும் போயிட்டோம். அப்போ அங்கே எங்களோட அந்த ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் முதலாக எஸ்ஐயான உஷாராணி மேடம் தான் எங்களுக்கு அன்றைக்கி லா கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு லா கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்க எங்களை பார்த்து கேட்டாங்க, ஏன் எல்லாம் இப்படி கத்துறீங்க, நீங்கள் கத்துறது அசோக் பில்லர் வரைக்கும் கேட்குது, ஏன் இப்படி கத்துறீங்க எல்லாரும் அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்களே பார்த்துட்டு சிரிச்சிட்டு, ஓ எல்லாம் முதல் நாள் யூனிஃபார்ம் போட்டிருக்கியா அதனால தான் கத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் பயங்கரமாக கத்துனாங்க. ஆமாம் மேடம் நாங்கள் ஃபஸ்ட் நாள் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் அப்படி கத்துனாங்க. சரி நீ யூனிஃபார்ம் போட்டிருக்கியே அதை பற்றி என்ன நினைக்கிறேன், நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு எங்களை பார்த்து எங்களோட இன்ஸ்பெக்டர் மேடம் கேட்டாங்க. லா கிளாஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் எங்களை பார்த்து கேட்டாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அப்ப அதுல ஒரு பொண்ணு ரொம்ப துடுக்கா இருக்க ஒரு பொண்ணு எந்திரிச்சு எங்க கிட்ட சொன்னா, நான் வந்துட்டு எங்களுக்கு இந்த யூனிஃபார்ம்ல இந்த ப்ரௌன் கலர் பெல்ட் இதுல எங்களை பார்க்கும்போது ஆக்ட்ரஸ் விஜயசாந்தி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்போ அவங்க ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ விஜயசாந்தியா நினச்சிட்டு இருக்க, நீ நினச்சிட்டு இருக்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டு சமுதாயத்தில் நிறைய உதவி செய்ய போகிற, நிறைய இது பண்ண போகிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே நீ இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இனி ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்பட போகிற. இன்ஸ்பெக்டர் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இனி சமுதாயத்தில் உன்னையும் உன்னோட ட்ரெஸ்ஸையும் காப்பாற்றிக்க நீ எவ்வளோ போராட போகிற அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு எல்லாரும் ஒரு ஆர்வத்திலையும் சந்தோஷத்திலையும் பரவசத்திலையும் அந்த முதல்ல யூனிஃபார்ம் போட்டதை ரொம்ப கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் சுருக்குன்னு இருந்தது. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்டதை இவ்வளோ சந்தோஷமாக சொல்லும்போது இனி டிபார்ட்மெண்ட்குள்ளே நீ போய் பார்க்கும்போது தானே அது என்னன்னு தெரிய போகுது அப்படின்னு அவங்க கொடுத்த சர்ப்ரைஸ் இருக்கே, எனக்கு நான் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் நான் ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் போட்ட எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் எப்போவுமே எங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாங்கள் 3வது மாடியில் இருந்தோம். நாங்கள் 148 பேரும் 3வது மாடியில் தான் 148 கேடட்ஸ்னு தான் சொல்லுவாங்க எங்களை, அந்த சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கேடட்ஸ்னு சொல்லுவாங்க. நாங்கள் 148 பேரும் மேலே 3வது மாடியில் தான் இருப்போம். அப்போ நாங்கள் எப்போவும் 3வது மாடிக்கு போகும்போது ஒவ்வொரு மாடியினோட ஆரம்பத்துலேயும் ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி கீழே சிகப்பு எழுத்தில் ஆர் யூ ஸ்மார்ட்னு எழுதியிருப்பாங்க. எங்கள் கூட நாங்கள் எஸ்ஐஸ் ட்ரைனிங் இருக்கும்போது அதே நேரத்தில் அங்கே ஒரு 10 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 6க்கு மேலே டிஎஸ்பிஸும் எங்களோட ட்ரைனிங்கில் இருந்தாங்க. ஸோ அந்த எல்லாருமே அந்த படிக்கட் மேலே ஏறி போகும்போது எல்லாருமே அந்த கண்ணாடி கிட்ட ஒரு செகண்ட் நின்று போகிறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஆர் யூ ஸ்மார்ட்னு அந்த கண்ணாடியில் எழுதியிருப்பாங்க. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று அந்த கண்ணாடியில் நின்று அவங்கள ரசித்து பார்த்துட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பர்கள் 140 பேரும் என்னை தவிர அந்த 147 பேரும் அதை ரசிச்சுட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். அந்த யூனிஃபார்மை ரொம்ப ரசிச்சுட்டு போகிறத பார்த்துருக்கேன். நானும் போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அதில் இருக்கிறத நான் படிக்கிற மாதிரி கேட்பேன். ஆர் யூ ஸ்மார்ட் அப்படின்னு எழுதியிருப்போம் அதில். நான் அதை நானே அந்த சிகப்பு எழுத்த இருக்கிறத நான் படிக்கிறத மாதிரி கேட்பேன். ஆர் யூ ஸ்மார்ட்னு கேட்டுட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த ட்ரெஸ்லையும் இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகு வந்து அந்த யூனிஃபார்ம்ல இருந்தது. ஒரு சாதாரணமாக ஒரு பர்சனாலிட்டி இல்லாத ஆள் கூட அந்த யூனிஃபார்ம் காக்கி ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அவ்வளோ ஒரு அழகான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு மிடுக்கு வந்துடுறத என்னால் உணர முடிஞ்சது. நாங்கள் 148 பேருமே ரொம்ப அழகாகவும் மிடுக்காகவும் அந்த யூனிஃபார்மில் இருந்ததை என்னால் உணர முடிஞ்சுது. தமிழ்நாடு காவல்துறையில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் நாங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், இண்டோர் சப்ஜெக்டில் என்னென்ன படித்தோன்னா, இந்திய தண்டனை சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், Criminal Procedure Code, Special Laws and Minor Acts, Police Administration, Police Duties, Criminology and Psychology,
இன்ஃபர்மேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஓரளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்ஃபர்மேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் டெக்னாலஜினா ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி விஷயங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில். ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் ஃபாரன்சிக்ஸ் மெடிசன்ஸ், எப்படி இந்த பிரேத பரிசோதனை அந்த மாதிரி விஷயங்கள எங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்து அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து நாங்க இண்டோர்ல கத்துக்கிட்ட விஷயம், அதாவது காலேஜ்க்குள்ள நாங்க கத்துக்கிட்ட விஷயம். காலேஜுக்கு வெளியே இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது எங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங், டெய்லி பிசிக்கல் ட்ரைனிங் எங்களுக்கு நடக்கும். அதுல ரைஃபிள், ரிவால்வர் ஷூட்டிங் அந்த மாதிரி விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம யோகாசனம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப ஆசனா ஆண்டியப்பன் ஒருத்தர் வந்து எங்களுக்கு யோகாசனம் சொல்லி கொடுத்தாரு. நாங்க மனசை வந்து அமைதியா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப இயல்பான வாழ்க்கை வாழ்றதுக்கும் தேவையான யோகாசனம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு அது மட்டும் இல்ல, கராத்தே, கும்ஃபு இது மாதிரி விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங் காலேஜ்ல. அப்புறம் எங்களுக்கு இன்னும் என்ன சொல்லணும்னா நீச்சல் பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. எங்களை ஒரு வேளச்சேரியில இருக்க ஒரு நீச்சல் குளத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க எங்களுக்கு நீச்சல் ட்ரைனிங், எங்க 148 பேருக்கும் நீச்சல் அடிக்கிறது எப்படி நாங்க அடுத்தவங்களை காப்பாத்துறது எப்படி, எங்களை நாங்களே காப்பாத்திக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நீச்சல் ட்ரைனிங்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இல்லாம ஜீப் ஓட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த வயர்லெஸ் மைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற டெக்னிக்கும் எங்களுக்கு டெக்னிக்கல் போலீஸ்காரங்க வந்து எங்களுக்கு அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்த நாங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தமிழ்நாடு சிறை இருக்கு இல்லையா, சிறைகளுக்கு நாங்கள் விசிட் போயிட்டு அங்கே இருக்க கைதிகள் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அப்புறம் மோட்டர் பைக் ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். இவ்வளோ விஷயங்களும். அப்புறம் எங்களை கைரேகை சேமிப்பகம் இருக்கு இல்லையா, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் பீரோ இருக்கு இல்லையா, அங்கே எங்களை கூட்டிகிட்டு போய் அதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வந்து கிரிமினல்ஸோட கைரேகை எடுக்கிறாங்க, எப்படி அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எப்படி மேட்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் சொன்னோம் அப்புறம் மோப்ப நாய்கள், அந்த ஒரு வருஷத்துல எங்களுக்கு இவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. மோப்ப நாய்கள் இருக்க பிரிவு, அப்புறம் அது இந்த வெடிகுண்டு மற்றும் பாம் செய்யறது இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் எப்படி செய்யறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. டாக்ஸிகாலஜி, பாய்சன்ஸ் பத்தி ஸ்டடி, ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துல இவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டோர் ஸ்டடீஸ் அண்ட் அவுட்டோர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. இத்தனை விஷயத்துல எங்களுக்கு இந்த ஒரு எஸ்ஐஆர் ட்ரைனிங் எடுக்கும்போது நாங்கள் இவ்வளோ விஷயத்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் எங்களை வெளியே அனுப்புகிறாங்க. 1 இயராக நாங்கள் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் இருந்திருக்கோம்னு நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் இருந்தப்ப அந்த 1 இயரில் எங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நான் இருந்தப்ப ஃபேஸ் பண்ணேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பெரும்பாலும் எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஹாலிடேஸ் எடுக்க முடியாது, லீவுங்கிறது எடுக்க முடியாது. இப்போ என்ன மாதிரி எல்லாம் ஒரு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் எஸ்ஐயா இருந்த எனக்கு அந்த நேரத்தில் ஒரு 6 வயசு பையன் இருந்தான், ஒரு மகன் இருந்தான். அது மாதிரி என்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 25 கேடட்ஸ்க்கு, ட்ரைனிங் கேடட்ஸுக்கு குழந்தைகள் இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க குழந்தைகளை பார்க்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய டார்ச்சரா, மென்டல் டார்ச்சரா இருந்தது. எங்களை மாதிரி கேடட்ஸ், எஸ்ஐ கேடட்ஸா இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய மென்டல் டார்ச்சர் இருந்தது. மற்ற எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க, அன்மேரிட் கேர்ள்ஸ், ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்திருக்காங்க. அவங்க அதெல்லாம் ஃபீல் பண்ண மாதிரியும் தெரியல. ஆனா அந்த ட்ரைனிங்ல ஹாலிடேஸுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு எங்களுக்கு. பெரும்பாலும் ஹாலிடேஸ்க்காக எங்களோட லைஃபை நாங்க முடிச்சுக்கிறோன்ற அளவுக்கு போய் தான் அந்த ஒரு லீவு, ஒரு சாதாரண லீவை கூட நாங்க வாங்க முடியும். என்னோட பேட்ச்மெட்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க இப்ப தற்போது சென்னையில வந்துட்டு இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான் அவங்க படிச்சிருந்தாங்க. ஸோ கடைசியில் ஒரு எக்ஸாம் வந்துட்டு ட்ரைனிங் வந்த பிறகு அவங்க போய் அந்த எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவங்க இந்த எக்ஸாமுக்காக போய் பர்மிஷன் கேட்டாங்க. பர்மிஷன் கேட்டப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு எக்ஸாமுக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் ஒரு 3வது மாடி இருக்கோம், 3வது மாடி மேலே 4வது மாடி, அந்த ஓப்பன் டெரஸ் 4வது மாடி. அவங்க அந்த டைம்ல அவங்க என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, நீ எனக்கு அந்த எக்ஸாம் எழுத தரலன்னா நான் போயிட்டு 4வது மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நாங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது நடந்த விஷயங்கள், சரியா? அப்ப சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கதை வந்துட்டு காட்டு தீ மாதிரி எல்லா இடமும் பரவிடுச்சு. இது மாதிரி ஒரு அவங்க கேடட் சொல்லி, கேடட் நம்பர் சச் அண்ட் சச் வந்துட்டு மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்க போறாங்களாம் லீவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பரவிச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு லீவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த லீவ்ல போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக ஒரு லைஃப்ல ஒருத்தவங்க வந்துட்டு ட்ரைனிங் காலேஜ்ல சேர்ந்துட்டாங்க, அவங்க வேலையை
அவங்க வேலையும் காப்பாத்திக்கணும், அவங்க படிப்பையும் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல சேர்ந்துட்ட பிறகு அவங்க போய் படிக்க கூடாதுன்னு எதுவும் இல்லை. இது ஒரு ட்ரைனிங். நாங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் உதவி செய்யறதுக்காகவும் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல, அந்த ட்ரைனிங் நேரத்துல அவங்கள அப்டேட் பண்ணிக்க கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அதுவும் அவங்க போய் படிக்கிறதுக்கு கேட்கல. ஒரு 2 days அவங்களோட எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணும்னு போய் கேட்டாங்க. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில அவங்க 2 நாள் போய் எக்ஸாம் எழுதணும்னு கேட்டதுக்கு அவ்வளோ ஒரு இது. அப்போ நாங்கள் ட்ரைனிங்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண லீவு கூட என்னடா ஒருத்தி போய் நான் மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாதான் லீவு தருவாங்கன்னா இது என்ன லைஃப், இது என்ன வாழ்க்கையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு பயம் எனக்கு ரொம்ப வந்துச்சு. ஏன்னா மற்ற பசங்கள்லாம் என்னது இது, இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி சர்வைவ் பண்ண போறோம், இந்த போலீஸ் வாழ்க்கையில தெரியாம உள்ள வந்துட்டோமான்ற ஒரு பயம் எங்க எல்லாருக்குமே வந்து இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அடுத்த விஷயம் நான் சொல்லணும்னா, போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் அந்த லாங்குவேஜ், நீங்கள் வெளியே இருக்கும்போது வேறு மாதிரி ரொம்ப டீசெண்டாக பேசுவீங்க, டீசெண்டாக வருவீங்க, டீசெண்டாக இருப்பீங்க இருக்கு. ஆனால் அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் நீங்கள் ட்ரைனிங் காலேஜில் லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப அரகண்ட்டாக இருக்கும், ரொம்ப வலிக்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும். சில நேரத்தில் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ட்ரைனிங் சரியா செய்யலைன்னா நீங்கள் பாட்டுக்கு நிறுத்தி விட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்காக அவங்கள வந்து அந்த வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் வந்து அதிகாரம் கொடுக்குறா? அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. எப்போவுமே ஒரு மனிதர்களை வந்துட்டு சக மனிதர்களா நடத்தணுன்றது என்னுடைய ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட். ஒரு மனிதர்கள் வந்து ஒரு ட்ரைனிங்லேயே வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவ்வளோ அசிங்கமாக பேசி கேவலமாக பேசும்போது நிச்சயமாக அது வந்துட்டு அவங்க போய் எப்படி சமுதாயத்தில் ஒரு நல்ல மாதிரி மற்ற மக்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதை வாங்கிக்கணும் அப்படின்னு தான் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இதில். அப்புறம் எங்களுக்கு பெரும்பாலும் இந்த லீவ், நாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல எதிர்த்து பேசிட்டோமோ இல்ல அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கல, எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்க கேள்வி எழுப்பிட்டோம்னா நிச்சயமா அதுக்காக எங்களுக்கு ஈடுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. தமிழ்நாடு காவல்துறையில ரொம்ப அதிகமா ஈடி வாங்கினது நான் தான் நினைக்கிறேன் அந்த காலத்துல. ஏன்னா கொஞ்சம் எனக்கு மனசுல பட்டுன்னு பேசிடுவேன் நான். அந்த மாதிரி நேரத்துல பல ஈடிகள் வாங்கியிருக்கேன். அந்த ஈடி வந்துட்டு என்ன கிட்டத்தட்ட அப்படியே என்ன சொல்லுச்சு, ஒரு நடை பிணம் மாதிரி ஆக்குச்சு. ஈடினா என்னன்னு நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லணும். ஈடினா எக்ஸ்ட்ரா ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா ட்ரில்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. அந்த ஈடு என்னன்னா, கரெக்டாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க, எதிர்த்து பேசுறீங்க, இல்லை வாயாடுறீங்க, உங்கள் உரிமைக்காக பேசுறீங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா உங்களை வச்சு டார்கெட் பண்ணி எல்லா மற்ற கேடட்ஸ் எல்லாம் பயமுறுத்துவாங்க. அதுதான் ஈடின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த ஈடு எத்தனை மணிக்கு கொடுப்பாங்கன்னா, சரியா மத்தியானம் 1 மணிக்கு கொடுப்பாங்க. 1 மணிங்கிறது மத்தியானம் நம்ம ஊர்ல 1 மணிங்கிறது எப்படி சுள்ளுன்னு வெயில் அடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. வெயில் பயங்கரமா இருக்கும். அதுவும் அந்த நேரத்துல நீங்க ஒரு 303 ரைஃபிள ஷோல்டர் மேல, தோல் மேல வச்சுக்கிட்டு, எனக்கு ரீசெண்டாக ஒரு டானாக்காரன் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சினிமாவை பார்த்தேன். அதில் வந்துட்டு பிரபுவோட மகன் விக்ரம் பிரபு தான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக விக்ரம் பிரபு அந்த இடத்துல என் கண்ணுக்கு தெரியல, எனக்கு நான் தான் தெரிஞ்சேன். இந்த எம்ஜி கோதை தான் தெரிஞ்சேன். அந்த மண்ணிலையும் புழுதியிலையும் உருண்டு ஈடி பண்ணது இந்த எம்ஜி கோதை தான் பண்ணேன். இது மாதிரி ஒரு ஈடுங்கிற விஷயத்தை வச்சு போலீஸ்காரங்களையும், பொம்பளை போலீஸையும், ஆம்பளை போலீஸையும் பயமுறுத்துற கல்ச்சர் இருக்கு பார்த்தீங்களா, தட்ஸ் ஸோ பேட். அது வந்துட்டு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நிச்சயமா அது மேலே இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க ஏதோ ஈடி கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஈடி மத்தியானம் 1 மணிக்கு நீங்கள் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு ஃப்ராக் மாதிரியே அந்த தூக்கிட்டு, உங்கள் துப்பாக்கி எந்த காரணம் கொண்டு நீங்கள் கீழே வைக்கக்கூடாது, அந்த ஃப்ராக் மாதிரியே ஜம்ப் பண்ணி போகணும். அப்புறம் என்ன சொல்கிறது, உருண்டுட்டே போகணும், கிராலிங் பொசிஷனில் போகணும் மத்தியானம் 1 மணிக்கு. அதுவும் எங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில், அசோக் பில்லர் கிட்ட இருக்க போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் 15 வருஷமாக அந்த ஊரை விட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஈடி பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் ஈடி பண்ணுவாங்க, இப்போவும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கிரவுண்டு வந்துட்டு 1 மணிக்கு அப்படியே தகன்னு கொதிக்கும். அந்த கிரவுண்டில் நீங்கள் ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தரையில் க்ராலிங் பண்ணிங்கன்னா அப்படியே இங்கே இருக்க தோலெல்லாம் உங்களுக்கு அப்படியே செவந்து உறிஞ்சிடும். நீங்கள் கையை வச்சிங்கன்னா அப்படியே உறிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு வெயில் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு காவல்துறையில் மாறணும். எவ்வளோ விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது காவல்துறையிலேருந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும். இந்த விஷயத்த நான் தான் பேசணும். நான் பேசலைன்னா யாருமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் எங்களை பயமுறுத்தக்கூடிய பழமொழிகள். கரடிக்கு எங்கே பிடிச்சாலும் முடி அப்படின்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அது உங்களுக்கு சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் என்ன மாதிரி அந்த போலீஸ் துறைக்குள்ளே இருந்துட்டு வந்த என்னால் தான் அந்த போலீஸ் துறையை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா கரடிக்கு எங்கே பிடிச்சாலும் முடியும்னா, கரடி இருக்குல்ல, நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டு ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி போயிடுறீங்க. தப்பு செஞ்சுட்டுன்னு கூட கிடையாது, நீங்கள் ஒரு நல்லதே செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டா கூட உங்களை பிடிக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பிடிச்சிருவாங்க. அவங்கள பயமுறுத்துறதுக்கு 3A சார்ஜ் இருக்குது, 3B சார்ஜ் இருக்குது. அதெல்லாம் பனிஷ்மெண்ட்ஸு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் வர எபிசோட்ஸில் அதை பற்றிலாம் நான் விளக்கமாக சொல்கிறேன். 3A சார்ஜஸ் இருக்குது, 3B சார்ஜஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு நிறைய இருக்குது. அது கியூமுலேட்டிவ் எஃபெக்ட், அது இதுன்னு எக்கச்சக்கமாக நிறைய பனிஷ்மெண்ட் விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் வச்சு பயமுறுத்துறது தான் காவல்துறை. குறிப்பாக கரடிக்கு எங்க பிடிச்சாலும் முடின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எப்படி இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. நீங்க போலீஸ்ல நீங்க இருக்கும்போது, நீங்க ஒரு விஷயத்த உங்களோட உரிமைக்காக நீங்க பேசும்போது எப்படி இருந்தாலும் நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்ற சொல்றதுதான் கரடிக்கு எங்க பிடிச்சாலும் முடி. இன்னும் நிறைய பழமொழிகள்லாம் காவல்துறையில நிறைய பழமொழிகள் இருக்கு. அதை பத்திலாம் நான் ஒண்ணா வந்து பேசுறேன் உங்களுக்கு. நான் பேசலைன்னா இந்த விஷயத்தை யார் பேச போறாங்க? MG கோதையிடமிருந்து நன்றிகள்.